அன்பான அனைவருக்கும் வணக்கம். இலக்கை ஏன் பெரிதாய் இருக்கணும்? நம் தேவை பொறுத்து இலக்கை நிர்ணயிக்கக்கூடாது. ஏன்? அளவான நம் தேவை முடிந்ததும் மனசு திரும்பவும் ஏங்கி தவிக்கும். உதாரணம், மாதம் மாதம் மாத சம்பளம் வாங்குவது போல் தொடரும். அதைவிட அதிக தேவை என்று அடுத்த இலக்கை நோக்கி செல்லும் போது அதற்கான சவால்களும் இருக்கும். திரும்பவும் மனசு தவிக்கும். ஆனால் ஆரம்பத்திலேயே தொலைதூர பெரிய இலக்கை எடுக்கும்போது காலம் என்ற நேரமும் திருப்தி என்ற இன்பமும் சவால்களை ஏற்று நடக்கும்போது இலக்கில் மனநிறைவுடன் நடந்து செல்வோம். அகலக்கால் வைக்கக்கூடாது என்று பலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். திடீரென்று பெரிய விஷன் மேற்பார்வை இல்லாமல் எடுத்துவிடக்கூடாது. அதாவது அகலக்கால் வைத்த விஷயங்கள் நம்மை தடுமாற செய்யும். இலக்கு பெரிதாக இருந்தாலும் அதற்கான கால நிர்ணயத்தை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய பயிற்சியும் நம்முடைய முயற்சியும் கவனமாக நாம் கையாண்டு வெற்றி அடைய முடியும். அல்லது பெரிய இலக்கை அடைய சிறந்த வழிகள் நாம் கண்டுபிடித்திருப்போம். உதாரணம், ஓட்டப்பந்தயத்தில் முன்னோக்கி செல்வது போல் சென்று கொண்டிருப்போம். மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நம் சக்தி குறைவாக இருந்தாலும் பெரிய மலை மேலே ஏறுவது இலக்கானால் நம்முடைய உந்துதலாலே சிறிய மலையாவது ஏறியிருப்போம். இலக்கை ஏன் தெளிவாக எடுக்கணும்? தெளிவில்லாத நீரில் முகம் தெரியாது. தெளிவான இலக்கில் உங்கள் வெற்றியின் முகம் கண்டிப்பாக தெரியும். ஒரு இலக்கு எடுத்தாகிவிட்டது, அதில் உள்ள நெளிவு சுழிவு என்பார்கள். அதாவது நல்லது கெட்டது, அதில் உள்ள சூட்சுமம் தெரிந்து புரிந்து தெளிவான இலக்காக இருக்கும்போது உங்கள் வெற்றி பயணம் இனிமையாகவும் விரைவான வெற்றியாகவும் அடைந்துவிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிக்கல், அதே போன்று இன்னொரு சிக்கல். வலது பக்கமும் இடது பக்கமும் பிரச்சனைகள். இரண்டு பக்கமும் சம அளவு உள்ளது போல நினைத்து கொள்ளுங்கள். அனுபவத்தில் அறிந்த ஒன்று கேளுங்கள். சீன பெருஞ்சுவர் போல ஒத்தடிப்பாதை. அவ்பாதை இரு பக்கமும் மூழ்கிய தண்ணீர். அது பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பீர்கள் என்று ஒரு ஆண்டுக்கு முன் கேட்டு பார்த்தேன். அது உங்களிடமும். ஒத்தைக்கல் செவுறு போல ஒரு பாதை, இரண்டு பக்கமும் சம அளவு நீர். அது பிரச்சனையாக. அந்த ஒத்தைக்கல் பாதை சீன பெருஞ்சுவராக எண்ணிக்கொள்ளுங்கள். இரு பக்கமும் சம அளவு நீர் மூழ்கிவிட்டது. மூவரிடம் கேட்டேன். ஒருவர் சொன்னார், வாய்ப்பே இல்லடா, கண்டிப்பாக ஒருத்தர் உதவி இல்லாமல் தப்பிக்கவே முடியாது என்றார். அதை அவர் சொல்லும் போதே கண் கலங்கி அங்கிருந்து சென்று விட்டார். அவர் எந்த சூழ்நிலை நினைத்து உணர்ந்தாரோ என்று புரிந்து கொண்டேன். இரண்டாவது நபர், ஓனர், எந்த பக்கமும் பார்க்காம நடந்து போயிட்டே இருக்கணும் என்றார். நான், சீன பெருஞ்சுவர் மாதிரி உள்ள இடம் தம்பி, நீர் முழுகுவதும் இரண்டு பக்கமும் இருக்குது என்றேன். நீருன்னு இருக்கும்போது கரை என்று ஒன்று இருக்கும். ஒத்தடி செவுருன்னு ஒன்று இருக்குது. அதில் நடந்து எது கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் என்றார். மூன்றாவது நபர், முதல்ல நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து கரையை நோக்கி முழு கவனத்துடன் செல்லணும். ஏன் தெரியுமா? நம்மை போலவே பசியோடு பல உயிர்களும் இருக்கும். சீன பெருஞ்சுவர் ஆனாலும் நீர் ஒரே பக்கமாக சாய்ந்தால் விபரீதமும் ஆகும். அதனால் முதலில் நீச்சல் கற்றுக்கணும். இரண்டாவது மிக கவனமாக கரையை கடக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் எது தெளிவான இலக்கு தெரியுமா? இரண்டாவது சொன்ன நபரின் கருத்து தான். முதல் நபர் அடுத்தவர் உதவியை எதிர்பார்த்து பயந்து முடிவெடுக்காமல் தவிக்க நேரிடும். அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது நபர் நீச்சல் கற்றுக்கொள்வதற்குள் பாதிக்கு மேல் உள்ள தூரத்தை இரண்டாவது நபர் கடந்து விடுவார். ஒரே நோக்கம் கரையை கடப்பது, அது உடனே செயல்படுவது. அதுவே சிறப்பு. சிக்கலான சூழ்நிலையிலும் தெளிவான முடிவு எந்த ஒரு குழப்பத்திற்கும் எந்த ஒரு பயத்திற்கும் தாமதத்திற்கும் வழி கொடுக்காமல் தெளிவான முடிவு முழுமையானதாக கடக்க பெரிதும் உதவும். இலக்கை பற்றி இரண்டு விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒன்று, இலக்கை பெரிதாக எடுக்கணும். அந்த இலக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். நார்மலாக மொபைலில் எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு கருத்து, ஒரு அனுபவ ரீதியாக எடுத்த கருத்தை தான் சொல்கிறேன்.
கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது இல்லாமல், வீடியோக்கள் எதுவும் பதிவு பண்ணாமல் வாய்ஸ் மட்டும் பேசுகிறேன். அதில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள், இரைச்சல்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கணும். தெளிவில்லாத நீரில் முகம் தெரியாது சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு தெளிவில்லாத நீரில் முகம் தெரியல, முகம் தெரியணுன்னா உங்களுக்கு நேரம் இருக்குது, உங்களுக்கு பொறுமை இருக்குது, உங்களுக்கு அவகாசம் இருக்குன்னா சரியான திட்டமிடலை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுங்க. இல்லை சிக்கல் உடனே செயல்பட்டாகணும், உடனே பிரச்சனையை நம்ம பேஸ் பண்ணி ஆகணும், அது மாதிரி இருக்கும்போது உடனே நீங்கள் தெளிவான முடிவை எடுக்கணும். அதுக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது அந்த தெளிவான முடிவு சீக்கிரமாக எடுத்துடலாம். திரும்பவும் ஒரு முறை தெளிவான முடிவுள்ள 3 நபரை சந்தித்து இது குறித்து கருத்து கேட்டேன்னு சொன்னேன். அந்த முதல் நபர் பயந்தே எந்த ஒரு செயலையுமே எடுக்காமல் அடுத்த ஒரு உதவியை எதிர்பார்த்தே காத்திருக்கார். 3வது நபர் அடுத்து என்ன வருமோ, ஏது வருமோ, அடுத்து அவ்வளோ தூரம் போனால் நம்மளுக்கு பயிற்சி வேணுமே, அவரும் ஒரு வகையான ஒரு பயத்திலே இருக்கிறார். ஒரு சிக்கலான சூழ்நிலை, அந்த சிக்கலான சூழ்நிலை உடனே முடிவு எடுக்கணுன்னா டக்குன்னு அறிவுபூர்வமாக ஒரு சிந்தனையை மேற்கொள்ளணும். தண்ணின்னு ஒன்று இருந்தால் ஒரு இடத்துல கரைன்னு ஒன்று இருக்கும். நமக்கு இருக்கிறது இந்த ஒத்தடி பாதை, வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒத்தடி பாதை கரையை நோக்கி தான் இருக்கும், எப்படின்னு தெரியும். அதான் அந்த அறிவு. உடனே நடந்து போகணும், போகிற வழியில் என்ன கிடைக்குதோ நம்ம எடுத்து சாப்பிட்டு நம்ம கடந்து போகணும். ஏன் எடுத்து சாப்பிட்டோன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்து சாப்பிட்டோன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது கரை. அந்த நேரத்தில் பசிக்கும், நமக்கும் தெம்பு வேணும். அதுக்கு போகிற வழியில் என்ன கிடைக்குதோ, என்ன உயிரினங்களோ, என்ன உணவோ எது கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு துடுப்பாக எடுத்து தெம்பாக நம்ம நடந்து போகலாம் அப்படின்றது தான் கருத்து. இது இவ்வளோ தெளிவாக நம்ம புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெளிவான முடிவை உடனே எடுக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால், உங்களோட பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து 1 by 1 வரிசைப்படுத்தி ஒன்றா நீங்கள் சரி பண்ணி எது முக்கியம், இது முக்கியம் இல்லை, தொலைநோக்கு பார்வைக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும், நம்ம எதெல்லாம் கற்றுக்கலாம், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உறுதியாக இருக்கும்போது செயல்பட முடியும். அடுத்து உறுதியான இலக்கை ஏன் உறுதியாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு நம்ம சிந்தனைக்கு ஏதாவது தோன்றுதான்னு பார்த்து பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.